ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பத்தாமல் நிறையா நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம வந்து மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வெயிட் கூடி இருப்போம். அப்போ வந்துட்டு நல்லா டிசைனாக நல்ல பட்டு சாரியோட ப்ளவுஸ்லாம் கூட இப்போ நம்மளால் போடவே முடியாது. இருக்க எல்லா தையலுமே வந்து பிரித்ததுக்கப்புறமுமே நம்மளுக்கு வந்து பத்தாது. அந்த மாதிரி சுத்தமாக நம்மளுக்கு வந்து பத்தாத ப்ளவுஸு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம ரொம்ப பிடிச்ச சாரியோட ப்ளவுஸ் நல்லா டிசைனாக இருக்கும். அது போட முடியாது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இதுக்கு மேலே ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அது எப்படி நம்மளுக்கு வந்து பத்துற மாதிரி நம்ம வந்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே ப்ளவுஸ் பத்தலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போ வந்து பத்தாத மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் வந்து பண்ணுவாங்க. ஹேண்டும் வந்துட்டு பாடியும் வந்து கனெக்ட் ஆகிறது வந்து 2 டைப்ஸில் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடை, அதுக்கப்புறம் 2யும் வச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து இங்கே ஆர்ம்ஹோல் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது. மேலேயும் கீழேயும் பிரிச்சுக்கலாம். அதாவது ஸ்லீவையும் கீழே உடம்பையும் பிரிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஆர்ம்ஹோல் கிட்ட வந்து மட்டும் அப்படியே இருக்கும். நம்மளால் அதுக்கு மேலே போகவே போகாது. அந்த இடத்துல மட்டும் டைட்டாக இருக்கும். அது என்ன பண்ணாலும் நம்மளால் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது எப்படி அது வந்துட்டு பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அதை ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் வச்சு ஆர்ம்ஹோல் கிட்ட அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஓவர்லாக்கோடு சேர்த்து அதை ஜாயினிங் பண்ணியிருப்பாங்கல்ல சைடு, அது இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு அப்படியே வந்துட்டு நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம். ஒரு 3 இன்ச்சுக்கு சென்டரில் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைட்லேருந்து இப்போ இந்த பக்கம் கை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்படி இருந்ததை நம்ம வந்து இப்படி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து ஸ்லீவை வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்களே செப்பரேட்டாக, அதை வந்து மேலே இப்போ இப்படி இருக்கிறத வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வர வரைக்கும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதே மாதிரியே ஓவர்லாக் போட்டிருந்தா அதையும் நம்ம வந்து சேர்த்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து பாடி பார்ட் செப்பரேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அதையும் ஒரு 1 இன்ச்சு கீழே வர வரைக்கும் இந்த எத்தனை ஸ்டிச் போட்டிருந்தாலும் ஒரு 3, 4 எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் எல்லாத்தையுமே பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிரித்தாச்சு. இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருந்துமே, பிரிக்கிறதுக்கு ஆப்ஷனல் இருந்துமே இந்த மாதிரி டைப்பில் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் வந்து போட முடியாது. அதையும் நம்ம எப்படி வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்தாச்சு. மேலே வந்து ஸ்லீவையும் நம்ம வந்து பிரிச்சுட்டோம். கீழே வந்து பாடி பார்ட்டையும் நம்ம வந்து 1 இன்ச்சு பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்ம்ஹோல் ஸ்டிச் பிரிச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லீவையும் கீழே பாடி பார்ட்டையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீவோடதும் பாடி பார்ட்டோடதும் வந்து 2 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ பிரித்ததுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் அந்த ஸ்லீவோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் கீழே வந்து பாடி பார்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த ஹார்ம்ஹோல் ஜாயினிங் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதையும் கீழே இருக்க பாடி சைடு இருக்கிறதையுமே ஒன்றா பிடிச்சி இப்படி வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் நம்ம வந்து இணைச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து போடும்போதே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பிரிக்கும் போதுமே ஆல்ரெடி அவங்க ஸ்டிச் பண்ணது 2 ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், டக்குன்னு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே அந்த சைடு இருக்கிறதும் அப்படியே பாடி பார்ட்டையும் ஸ்லீவ் பார்ட்டையும் நம்ம வந்து வச்சு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து மெஷின் இல்லைனாலும், நீங்கள் இப்போ நம்ம எப்படி பிரித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே பிரித்து கொண்டு போய் நீங்கள் வந்து டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு தான், டக்குன்னு வந்து உங்களுக்கு ஸ்டிச் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவர்லாக் அடிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அதையும் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மிஷின் இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அவங்க பிரித்து வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. நம்மளே பிரித்தா டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி கிடச்சிரும். இப்போ ஸ்லீவும் பாடி பார்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி, இது வந்து ஒரு மெத்தடு. அது ஒரு மெத்தடில் வந்து ஜாயின் பண்ணுறது, இது ஒரு மெத்தடில் ஜாயின் பண்ணுறது. இப்போ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி வந்தாச்சு.
அதே மாதிரியே நம்ம வந்து 3-4 ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பிரிச்சோம்ல, அதே மாதிரியே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வந்தாலுமே, நீங்க வந்து டெய்லரா இருக்கீங்க, கஸ்டமர் வந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துடலாம். அவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கும். மறுபடியும் அந்த பழைய ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்பளும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு குடுத்துடலாம். இப்ப பாருங்க நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இருந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு நடுவுல மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப இந்த மாதிரி வந்து எத்தனை ஸ்டிச் வேணுமோ, அத்தனை ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். வேணுங்கும்போது நம்ம வந்து ஒவ்வொன்னா ஸ்ட்ரெயிட்டா பிரிச்சு விட்டாவே போதும். நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சூப்பரா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து சுத்தமா வந்து பிரிக்கவே முடியாது. அவ்வளோதான் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டோம். இதுக்கு மேல பிரிக்கிறதுக்கு இடமே இல்ல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சுத்தமாவே பிரிச்சு எடுத்துருவோம் பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறது பிரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீவையும், பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அத வந்து ஒரு 1 இன்ச் 1 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம பிரிச்சு விட்டுறலாம் 2 சைடுமே. அதாவது ஒரு ஸ்லீவ வந்து நம்ம சைடுல இருக்கிற ஸ்டிச்ச பிரிச்சோம்னா, இந்த மாரி 2 பீஸ் 2 பக்கம் வர மாதிரி இருக்கும்ல. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த சைடுல ஒரு 1 1/2 இன்ச் பக்கம், அதே மாரி அந்த சைடும் 1 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து பிரிச்சு விட்டுறலாம். அந்த பாடி பார்ட்டையும், ஸ்லீவையும் ஜாயின் பண்ற இடத்துல வந்து இந்த மாரி நம்ம வந்து பிரிச்சு விட்டுக்கலாம், ஆர்ம் ஹோல் அடியில. இப்ப பாருங்க, நம்ம வந்து 2 சைட்லயுமே நம்ம வந்து பிரிச்சு எடுத்தாச்சு அந்த ஸ்லீவ்ல. இப்ப ஸ்லீவ் இப்படி இருக்கும். நம்ம வந்து இப்ப அந்த ஹார்ம் ஹோல் கிட்ட வந்து நம்ம வந்து பிரிச்சாச்சு. இப்ப இதே மாரியே நம்ம வந்து இன்னொரு ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்லீவையும் இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹார்ம் ஹோல் கிட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்ப இந்த ப்ளவுஸ் இந்த கலர்ல இருக்கோ, அதே சேம் கலர்ல நீங்க வந்து கிளாத் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சிமிலரா இருந்துச்சு கூட நம்மளுக்கு வந்து பெருசா டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்ப இந்த மாதிரி வந்து சேம் கிளாத்தா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே அது வந்து கிளியரா தெரியாத மாதிரி இருக்கு. அதனால நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கிற மாதிரி கலர்ல வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்பதான் ஸ்டிச் பண்ணா வீடியோ கொஞ்சம் தெரியுன்றதுனால, நான் இந்த கலர்ல எடுத்துக்கிறேன். நீங்க எடுக்கிற அதே சேம் கலர்லயே நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு ஸ்லீவ் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, 4 பீஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற மாரி இருக்கும். கீழ பாடி பார்ட்டுக்கு 2 பீஸு, அதே மாரி ஸ்லீவுக்கு 2 பீஸு. அதே மாரி இன்னொரு ஸ்லீவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க 2, 2 4 வேணும். மொத்தத்துக்கு ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து 4 பீஸ் வேணும். பாடி பார்ட்டுக்கு சைஸ்ல வந்துட்டு ஒரு 4 பீஸ் வேணும். மொத்தம் 8 பீஸ் வேணும். இந்த மாரி அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் வந்து 2 இன்ச் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் போயிடும். அந்த ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நான் ஒரு 2 இன்ச் தான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீளமா வேணும், ஒரு 3 இன்ச் வேணும்னாலும் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து நீங்க வந்து எவ்வளோ வேணுமோ நீங்க வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மொத்தத்துக்கு 8 பீஸ் வேணும். ஸ்லீவுக்கு 4 பீஸு, பாடி பார்ட்டுக்கு வந்து ஒரு 4 பீஸ் வேணும். அந்தந்த சைஸுக்கு. இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அகலம், எவ்வளோ நம்மளுக்கு லென்த் வேணுன்றத நீங்க வந்து பார்த்துக்கணும். அதே மாரியே நீங்க வந்து கட் பண்ணும்போது, அந்த நீளம் கட் பண்றீங்கல்ல, அப்போ ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. அதே இதுலயே நம்ம வந்து லைனிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே சேம் கலர்லயே நீங்க வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. இப்ப லைனிங்க்கு மேல ரைட் சைட் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சு, ஒரு பக்கம் மட்டும் 1/2 இன்ச் வந்துட்டு இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தகுந்த மாரியே நீங்க நீளத்துக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணும்போது, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணி, இந்த மாரி ரைட் சைட் திருப்பி ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு இந்த மாரி இருந்தா போதும். அதனால 1/2 இன்ச் மட்டும் நீங்க அந்த ப்ளவுஸோட ஹைட்டு, அதாவது ஸ்லீவோட ஹைட்டுக்கும், பாடி பார்ட்டோட ஹைட்டுக்கும் இருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச் அதிகமா எடுத்து, இந்த மாரி ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாரியே நான் வந்து ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு தேவையான 4 பீஸ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஸ்லீவ் பார்ட்டுக்கு 2, பாடி பார்ட்டுக்கு 2. இப்ப அந்த ஃபினிஷ் பண்ணோம் பார்த்தீங்களா? மேல 1/2 இன்ச் இது பண்ணி, அது வந்து அந்த ஸ்லீவோட ஃபினிஷிங் எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அது ஃபினிஷிங்கா இருக்கும்ல, அந்த இடத்துல வர மாதிரி ஸ்லீவோட ரைட் சைடும் இப்ப நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறத ரைட் சைடும் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுவுமே 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இந்த மாதிரி திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரைட் சைடு வந்துரும். இப்ப இதுக்கு மேல வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அப்படி நீட்டா ஃபினிஷிங்கா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லீவ வந்துட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். அந்த பக்கமே வந்துட்டு பாடி பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பாடி பார்ட்ல பார்த்தீங்கன்னா, கீழ அந்த இடுப்பு கிட்ட வந்துட்டு ஃபினிஷிங் இருக்கும். அந்த சைடு வந்து நம்ம ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அது வந்து ஃபேஸ் ஆகுற மாதிரி ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி கிளாத்தோட ரைட் சைடுல வந்துட்டு வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நான் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு திருப்பி நம்ம வந்து படிமான ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த 2 பார்ட்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்தோம் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சுக்கு, இப்போ அந்த இடத்த வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அந்த ஒரு பக்கத்தோட அந்த ஸ்லீவையும் அந்த பாடி பார்ட்டையும் நம்ம வந்துட்டு இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி. இந்த இடத்துலையுமே நீங்கள் எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச் போடுறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஸ்லீவோட இன்னொரு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்லீவோட இன்னொரு பக்கம் அதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அதுக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. அதையும் நம்ம வந்து ஹார்ம் ஹோல் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் அதை ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பிரித்தோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட 2 பக்கமும் பிடிச்சி இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சைடை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இப்போ கரண்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோயோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் கிடச்சிரும். நம்மளுக்கு பிடிச்சமான டிசைனான ப்ளவுஸ் கூட நம்ம வந்து இப்படி சூப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கலராக இருக்கும் போது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக சேரீயில் ஃபினிஷ் ஆயிரும், இன்னொரு பக்கம் மட்டும்தான் தெரியும். நம்ம சேம் கலராக எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு கையை தூக்குனா தான் தெரியும், மற்றபடி பெருசாக நம்மளுக்கு வந்து யாருக்கும் தெரியாது. சேம் கலராக எடுக்கும்போது சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்சமான ப்ளவுஸ் கூட டிசைனான ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க தேவையில்லை, கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருந்துச்சுன்னா, இப்போ யூஸ் பண்ணவே பண்ணாத மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வேண்டாம் இந்த ப்ளவுஸ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ப்ளவுஸோட இந்த கொக்கி பட்டி இல்லைன்னா வந்துட்டு மாற்ற ஊக்குப்பட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பட்டியோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 இன்ச்சு அந்த ஊக்கு பட்டியிலேருந்து அந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டேன், அதனால் பத்தலை. நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறது ஒரு 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வேறு ஒரு ப்ளவுஸ்லேருந்து. இப்போ இதை என்ன பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பத்தாத ப்ளவுஸு நம்மளுக்கு பிடிச்ச ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கொக்கி பட்டி ஆல்ரெடி இருக்கும்ல, அந்த கொக்கி பட்டிக்கு ரைட் சைடு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ப்ளவுஸோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற பட்டியோட பீஸை வந்து அந்த எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி அடியில் வர மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணதை மட்டும்தான் அடியில் போகணும், அந்த பட்டி பீஸ் வந்து அடியில் போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரான ஒரு பட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லூஸ் வந்து வர மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அடியில் வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணது பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேம் கலர் சேம் த்ரெட்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. எனக்கு வீடியோவுக்கு வந்து இது தெரியவே இல்லை சுத்தமாக பிளாக்கில் இருக்கிறதுனால, அதனால இந்த மாதிரி நான் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 1 இன்ச்சில் விட்டு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொக்கி போடும் போது ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம அந்த கொக்கி பட்டியோட அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் சிம்பிளாக அவ்வளோ தூரம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு என்னால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணுங்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டோம்னா கீழே இருக்கிறதுலையும் இல்லை கொஞ்சம் நம்ம லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நார்மல் கொக்கி பட்டியிலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு வேணும்னா நார்மல் பட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டோம் அப்படிங்கிற போது நம்ம வந்து கீழே இருக்க பட்டியிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டாச்சாக நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வேணுங்கும் போது நம்ம வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போது இந்த டிப்ஸில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த சைடில் கொக்கி பட்டியை வந்துட்டு அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத ப்ளவுஸோட இந்த மாதிரி கொக்கி வச்சு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த கூட நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி இந்த மாதிரி இந்த சைட்லேயும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ இல்லை நான் வந்து ப்ளவுஸ்லாம் எல்லாமே நல்லாவே இருக்குது, அதை வந்து கட் பண்ணி இதில் வந்துட்டு நம்மளால் அட்டாச் பண்ண முடியாதுங்கும் போது இந்த மாதிரி சேம் கலரில் இருக்கிற பீஸை வந்து எடுத்து
நீங்கள் வந்து ஒரு 2 ஃபோல்டு இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து நான் 3 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து, அந்த பக்கம் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு சென்டரில் மடித்து, அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மடித்து நம்ம வந்து ஃபிஷர் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மடித்து நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 மேலேயும் கீழேயும் வந்து பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஃபோல்டு பண்ணி, ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அங்கேயும் பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு பார்த்துட்டு லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோன்றதை பார்த்துட்டு இன்னொரு பக்கத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுக்குமே வந்துட்டு நீட்டாக ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு அடிச்சிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கொக்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே கொஞ்சம் வச்சு அந்த கொக்கி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொக்கி இருக்கும் போதே கூட நீங்கள் வந்து சைடில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொக்கிலாம் எடுத்து மேலே ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு செட்டு கொக்கி வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு 1/2 இன்ச் 1 இன்ச் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து டக்குன்னு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அட்டாச்லாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி என்னால் கொக்கி பட்டிலாம் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் எனக்கு கொஞ்சமாக இருந்தால் மட்டும் போதுங்கும் போது நம்ம எட்ஜில் ஸ்டிச் போட்டாலும் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த இடத்துல ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அந்த துணியெல்லாம் பிசுறு பிசுறாக வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஓவர்லாக் மிஷின் இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் ஓவர்லாக் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்து பண்ணிவிட்டு அந்த ஓவர்லாக் மேலேயே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து மிஷின்லேயும் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த எட்ஜு வரைக்கும் இருக்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ராசஸ் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் மட்டும் இருக்கிறதையே பண்ணிக்கிட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்ட் வரைக்கும் பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நிற்காது, உருவிக்கிட்டு வந்துடும். அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ஓவர்லாக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா அப்பயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.